ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவ மகிமை நம்மளோடு கூட இருக்கிறது. வேதத்தை கரங்கள் எழுந்தி கொண்டு நம்ம அறிக்கை செய்ய போறோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 138:2 வாசிப்போமா? உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த வருடம் 2026 ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய ஆழங்கள் உண்டு, அந்த டீப் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருது. இன்னைக்கு டாபிக் என்னன்னா, அவருடைய வார்த்தையும் பிரஸ்தாபமும். அவர் வார்த்தையும் பிரஸ்தாபமும். ஆமென். பிரதர் கொஞ்சம் இப்படி உட்கார சொல்லுங்க, இந்த மறைக்குது. வார்த்தையும் பிரஸ்தாபமும். ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை பார்த்தோம். அவருடைய வார்த்தை, ஆமென் சொல்லலாமா, சகல மகிமையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நிறைய பிரஸ்தாபம் உண்டு. ஆமென். பிரஸ்தாபம்னா பிரசித்தம், இன்னும் புகழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நிறைய பிரஸ்தாபம் உண்டு. அவர் நாம பிரஸ்தாபம். நிறைய வசனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, பிரசித்தப்படுத்துங்க அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? இங்கிலீஷ்ல என்ன? ஆமேன். அதை கொஞ்சம் பாருங்க. மேக்னிஃபை. ஓகே, மேக்னிஃபையிங் ஹிஸ் நேம் அண்ட் மேக்னிஃபையிங் ஹிஸ் வேர்ட். ஆமேன் சொல்லலாமா? நிறைய காரியங்களுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 102:12 வாசிங்க. 102:12. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 22 வாசிங்க. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். நாமத்தையும் துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பிரஸ்தாபம் அப்படின்ற வார்த்தை அவருடைய நாமத்துக்கு, அவருடைய செய்கைகளுக்கு, அவருடைய கிரியைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் பிரத்யட்சமாய் இந்த ஒரு வார்த்தையில சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்திலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாமே பிரஸ்தாபம் தான். அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள், அவர் மகத்துவங்கள், அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாமே பிரஸ்தாபம். மேக்னிஃபையிங் திங்ஸ் தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஃபேம், புகழ்ச்சி. ஆமேன்னு சொல்லலாமா? பிரஸ்தாபன்றது புகழ்ச்சிக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக, அவருடைய ஃபேம்காக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஸோ கர்த்தரன் திட்டமா சொல்றாரு, அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல கர்த்தருடைய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கு. போன வாரமே பார்த்தோம்ல ஒரு வசனம், இன்னைக்கு வாசிப்போம். 1 யோவான் 5:7. 1 யோவான் 5:7.
பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அப்ப பிதா குமாரன் சொல்லப்பட்டிருக்கணும், இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கணும். அதுக்கு மாறா ஒரு வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? வார்த்தை. ஸோ இயேசு கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ணுகிற வார்த்தை என்ற வேர்டு எவ்வளவு முக்கியமானது. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா இயேசுவும் வார்த்தையும் ஒண்ணுதான், அவங்கள பிரிக்க முடியாது. வெளிப்படுத்தல 19:13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ரத்தத்துல தோய்க்கப்பட்ட Dress, அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்ப இயேசுவும் வார்த்தையும் ஒண்ணுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணது என்னது? வார்த்தை. அப்ப இந்த வேதம் முழுசு சொல்லப்படுகிற ஒண்ணு இயேசு கிறிஸ்து. அவர் யாரும் இல்ல, வார்த்தை. நான் இயேசுவை பார்க்கல நீங்க நினைக்க வேணாம், வேத வசனம் இயேசுவா இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நமக்கு இயேசு. இதை நம்பணும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. வார்த்தை சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். வார்த்தை சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை உச்சரிக்கும் போதே அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா இயேசுவையும் வார்த்தையும் பிரிச்சிட முடியாது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்ப பாருங்க, வார்த்தையை படிக்கிறீங்கன்னா இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னா, வசனத்தை நம்ம மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சில பேர் பைபிளை கீழே போட்டு கால் மேலே வச்சுருப்பாங்க. செருப்பு, ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், வெளியில் கூட்டம் நடக்குது, செருப்பு, அதுக்கு மேலே பைபிளு, அதுக்கு மேலே மொபைல் ஃபோன். செம்ம கோவம் எனக்கு. அப்போது எப்படி அவங்க வேதத்தை அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவர் இயேசுன்றது அது தெரியலனா அப்படி செருப்புக்கு மேலே இன்னும் விட்டா பைபிளை வச்சு அதுக்கு மேலே வச்சுருவாங்க போல இருக்கு. நம்ம முதல்ல மொபைல் எடுன்னு, பைபிளுக்கு மேலே மொபைல் வச்சாலே நமக்கு பிடிக்காது. ஆமென். எதையும் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு தகுதி இல்லைங்க. இந்த புத்தகத்துக்கு மேலே எதுவுமே வைக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? சும்மா ஒரு சடங்காச்சாரமாக சொல்லலை, அதை உணர்ந்து. ஆமேன். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அது இயேசுவா இருக்கிறாரு. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் நமக்காக மரித்து உயிர் தெளிந்து மீண்டு வர போகிறாரு. அவருடைய வார்த்தை தான் அவர். எப்படிங்க சொல்றீங்க? யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இடத்தில் இருந்தது. The word was with God and the word ஆமென் சொல்லலாமா? Word is God. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காட் யாருன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஆமென். நல்லா, thank you sister. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? வார்த்தையை இயேசுவையும் பிரிச்சு பார்க்காதீங்க. வார்த்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். வார்த்தையை நீங்க பிரஸ்தாபப்படுத்துனீங்கன்னா, வார்த்தையை புகழ்ந்தீங்கன்னா இயேசுவை புகழ்றீங்கன்னு அர்த்தம். இயேசுவை மகிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆமென். சில பேர் அப்படி சுத்தி பார்த்துட்டு, என்ன உங்க இதுல ஒரு உருவமும் இல்லை, ஒரு சுரூபமும் இல்லை, ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், வார்த்தை தான். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வசனம், அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். ஆமென். அவர் வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால கிருபையினால முடிசூட்டி வாயை திருப்தியாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய பிரஸ்தாபம் ரொம்ப பெருசுங்க. ஆமென். அப்போஸ்தலர் 13:49. வால்யூம் கொஞ்சம் வைக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 13:49. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து லார்ட்ஸ் பிரேயர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்துல
சித்தம் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆமென். ஆமென். பரலோகத்துல என்ன செய்யப்படுதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை பிரஸ்தாபிக்கப்படுகிறது. பரலோகத்துல கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபமாகிறதுனா அதே காரியம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பரலோகத்துல தேவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவன் பரலோகத்துல எதை பிரஸ்தாபப்படுத்தி இருக்காருன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்று ஒளிந்து போகாது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. ஆமென். அப்போ உலகத்துல இருக்கிற பாக்குற எல்லாமே போயிடும். ஆனா பரலோகத்துல சாட்சி கொடுக்க போகுது இந்த வேத வசனம் மாத்திரமே. வசனத்தை வச்சுதான் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். இந்த வசனத்தை வச்சுதான் ஆண்டவர் பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும், நம்ம வாழ முடியும். பரலோகத்துல செய்யப்படுகிறது பூலோகத்திலும் செய்யப்படும். ஆமென். அவரோட வேர்ட் புகழ்ச்சியா, வசனம் பிரசித்தமாய் பிரஸ்தாபமாய் எல்லா இடத்துலயும் பரவணும். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் கர்த்தர் அவங்களுடைய ஆளை வச்சிருக்காரு. ஆமென். ஆமென். ஹalleluya. எல்லா துறைகளும் ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிக்கிறான், மைக்க கொடுத்தா glory to ஜீசஸ்ன்றான். ஆமென். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்றான். ஹalleluya. ஏதோ ஒரு இதுல பிரைஸ் வாங்குறாங்க, மைக்க கொடுத்து பேட்டி கேட்கறாங்க. எப்படிங்க? அம்மாவை சொல்லுவான், அப்பா சொல்லுவான், கோச்சை சொல்லுவான், இல்ல இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்றான். எல்லா ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நேரம் வந்துச்சு. வசனத்தை சொல்றாங்க. ஆமென். ஹalleluya. அப்படி கிரிக்கெட்ல ஒரு மகன் நல்லா ஜெயிச்சு அவன் பேரே பயங்கரமா ஆண்டவர் பெருசா ஆக்குனார். நான் சொல்லட்டான், உங்களை ஆண்டவர் உயரத்துல நிக்கும் போது உங்களுக்கு மைக்கு கொடுத்து கேட்பாரு, நீங்க அவர் நாமத்தை அவர் வார்த்தையும் பிரஸ்தாபப்படுத்துறீங்கன்னா உங்க பேரை பிரசித்தப்படுத்துறது அவருக்கு ஈஸிங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன நினைக்கிறோம், என் பேரு பெருமை ஆகணும், என் பேரை பெருமைப்படுத்துங்க. நீ நீ ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி அவருடைய வசனத்தை நீங்க பிரசித்தப்படுத்தி பாருங்க. உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு அவருக்கு எளிதான காரியம். ஆமென். 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 ஃபோக்கஸ் அவரா இருக்கணும். நான் மேன்மை அடையணும், நான் பெருமை அடையணும், என் பேர் 1000 பேர் சொல்லணும், இது இல்ல. ஃபோக்கஸ் அவரா இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவர் அங்கங்க எழுப்புறாரு. ஒரு பாக்ஸர் இயேசுவை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? எங்க பார்த்தாலும் கர்த்தர் தம்முடைய ஆட்களை எழுப்பி வசனத்தை மகிமைப்படுத்த, வார்த்தையை மகிமைப்படுத்த எல்லா துறையிலும் சபாநாயகர் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. சட்டசபையில எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லா துறையிலும், சினிமா துறை எந்த துறையும் விடல, அரசியல்ல விடல, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா இது கடைசி காலம், தேவன் வருகிற நேரம். நீங்க எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்த பண்ண போறீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. 3 ஏரியால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தணும், பிரஸ்தாப பண்ணணும். 3 areas where we have to magnify God's word. Amen. Publish. Promote. Publish. Amen. Amen. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து செல்லணும். ஹalleluya. பிரஸ்தாபப்படுத்துறதுனா எடுத்து செல்லணும். We have to promote. ஆமென் சொல்லலாம். ஆமென். நான் சொல்லுவேன், மீடியா தான் இப்போ நல்ல ப்ரொமோஷனுக்கு எது வேணாலும் இப்போ மொபைலில் தான் எடுத்து பார்க்குறாங்க. ஏன் உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது? ஆமென். ஹalleluya. ஹalleluya. சும்மா என்னை பாரு, என் அழகை பாருன்னு செல்ஃபியை வைக்காம கர்த்தருடைய வசனத்தை வைங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். உங்கள் முகத்தை பார்த்து போர் அடிச்சிடும். அவர் வார்த்தை ஜனங்களுக்கு ஆறுதல் தரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய வசனம் ஜனங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பேசும்போது ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு வாசனம் பாருங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் என்ன இப்படி பேசுறாரே, ஆச்சரியப்பட்டார்கள் இருக்கு. ஆமென். அதிகாரமுடையதா இருக்குது இவருடைய வார்த்தை அப்படின்னு போட்டிருக்கு. உங்க வார்த்தை எப்படி இருக்குது? 3 ஏரியால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தணும். நம்பர் 1 நம் சபையில். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நம்பர் 2 நம் வாழ்க்கையில். நம்பர் 3 நம் குடும்பத்தில். ஆமென் சொல்லலாமா?
திரும்பி சொல்றேன், என் சபையில், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தணும். இதுதான் தேவ திட்டம். உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம் இதுதான். நீ ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறியா? ஆண்டவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துறியா? சபையில வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துறோமா? அநேக சபைகளில் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல 20 minutes மெசேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே உட்காந்து கேட்க முடியல. கை வலிக்குது, கால் நோவுது, இடுப்பு வலிக்குது, அப்படியே சுற்றிட்டு 10 தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு 300 தடவை தண்ணீரை குடிச்சிக்கிட்டு, இப்படி நிறைய சபைகள். வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத சபை ஆண்டவருக்கு பிரியமில்லாத சபை. எந்த சபை வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அந்த சபை தேவன் விரும்புகிற சபை. ஏன்னா பரலோகத்துல கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுகிற மாதிரி பூலோகத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ சபையில பிரஸ்தாபப்படுத்துறோமா? ஆமென். சபையில கூடி வரும்போதெல்லாம் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும்னு தேவன் விரும்புகிறார். அவர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமத்தை, அவர் வார்த்தையை சொல்ல 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 சபையில ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் உண்டாகுது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சங்கீதம் 68:11 வாசிப்போமா? சங்கீதம் 68:11. ஆண்டவர் வசனம் தந்தார், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி, அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆமென். ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போதெல்லாம், இல்லை எப்பெல்லாம் நீங்க தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வரும்போதே சண்டை போட்டுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு, ஏன் ஒன்னால தான் லேட்டு, ஒன்னால தான் லேட்டு இப்படின்னு திட்டிக்கிட்டே சர்ச்சுக்கு வரீங்க பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் எப்படி வரணும்னா முட்டி போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வார்த்தை என்னை உருவாக்கட்டும், இன்னைக்கு உங்க வார்த்தை என்னை தொடட்டும், இன்னைக்கு உங்க வார்த்தை என்னை தேய்ச்சட்டும், இன்னைக்கு உங்க வார்த்தை என்னை தூக்கி எடுக்கட்டும், இன்னைக்கு உங்க வார்த்தை எனக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொண்டு வரட்டும், இன்னைக்கு உங்க வார்த்தை எனக்குள்ள ஒரு மன மாற்றத்தை கொண்டு வரட்டும்னு சொல்லுகிற அந்த ஜெபத்தோடு நீங்க உள்ள என்டர் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் ஜெபிக்காம, முழங்கால் படிக்காம, பைபிள் வாசிக்காம வர்றதுக்கும் ஜெபிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன், என்ன புதுசாக கற்றுக்குறீங்களோ யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், இன்னைக்கு கற்றுக்கிட்டத யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்க, அறிவியுங்க, தெரிவியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன கற்றுக்கிட்டாலும் உள்ள புதைச்சு 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 வச்சுக்கிறது. ஆமென். தாளந்து ஸ்டோரி தெரியும்ல? புதைச்சு வைக்கிறவனை ஆசீர்வதிச்சாரா? பழுகி பெருகினவனை ஆசீர்வதிச்சாரா? ஆமென். வசனத்தையும் அதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வார்த்தை வந்தது, ஆண்டவர் வசனம் தந்தாரு, அதை மூடி வச்சுக்கிறதுக்கு இல்லை, அதை போய் நான் பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு. ஒரு சமாரிய பெண் ஊரையே கூட்டிட்டு வர முடியும்னா, ஒரு மனுஷி என்ன சொல்றது, அந்த தேசத்தையே அசைக்க முடியும்னா, நிச்சயமா உங்களால் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்ல, உங்களை பிடிச்சிருக்கிறார்ல. ஆமென். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க.
இயேசு என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். யார் உங்களை விட்டு தூர போனாலும் இயேசு உங்களை விட்டு தூர போகவே இல்லை. யார் உங்களை வெறுத்துட்டு போனாலும் இயேசு உங்களை கைவிடவே இல்லை. எல்லாரையும் விட்டுட்டு உங்களை தூக்கி இருக்கிறாருன்னா நீங்கள் அவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு அறிவிப்பீங்கன்னு தான், நீங்கள் அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவீங்கன்னு நம்பி தான். சபையில் கூடி வரும்போது வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தணும். இங்கே வாங்கணும், அங்கே கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. வாங்குறது ஜாஸ்தியாக இருக்கணுமா, கொடுக்கறது ஜாஸ்தியாக இருக்கணுமா? கொடுக்கறது ஜாஸ்தியாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்றதுலே இருக்கக்கூடாது. எவ்வளோ பெற்றுக்கொள்கிறோமோ இவ்வளோ கொடுக்கணும். அதான் பவுல் சொல், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். காசுக்கு விற்காதீங்க வசனத்தை இலவசமாய் கொடுங்கள். நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? சபை வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தணும். இந்த உலகுக்கு வார்த்தையை அறிவிக்கிறது சபை. இந்த உலகுக்கு வார்த்தையை தெரிவிக்கிறது சபை. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வசனம் பிரசித்தமாய் இருக்கிறது சபை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாம். அதான் நம்மளை சபையில் நாட்டப்பட்டவர்களாய் ஒளிவமர கன்றுகளாய் கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தணும். சங்கீதம் 29:9. சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பலம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் கர்த்தருக்கு மகிமை என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை என்று ஆர்ப்பரிக்கிறார்கள், மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆலயத்தில் தேவ மகிமை எப்படி இருக்குதோ அவர் வார்த்தையின் மகிமை அதை விட அதிகமாக இருக்கிறது. ஆமென். யாரெல்லாம் நம்ம சபைக்கு வராங்களோ, எவ்வளோ பெரிய ஊழியக்காரவங்களாக இருந்தாலும், எவ்வளோ சின்னலாம் நமக்கு கண்ணுக்கு தான். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாருமே ஊழியக்காரவங்க தான். யார் வந்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவ மகிமை இங்கே தங்கி இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த மகிமை ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ற மகிமை, தேவனுடைய வசனம் என்ற மகிமை, தேவனுடைய வசன வார்த்தையே அந்த மகிமை. அந்த மகிமைக்கு காரணம் கர்த்தர் வார்த்தை தர்றாரு. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஏதோ ஊழியக்காரவங்க ஏதோ யோசிச்சு சொல்கிறாங்க, இல்லை, ஆண்டவர் எனக்கு கூட பேசுகிற வார்த்தைன்ற பயபக்தியோடு கேட்கணும். அப்போ கர்த்தர் பேசுவார். பாதி தூக்கத்தில் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு, நைட்டெல்லாம் கண் முழிச்சு, நைட்டெல்லாம் ஃபோனை நோண்டிட்டு, காலையில் லேட்டாக வந்துட்டு லேட்டாக போயிட்டு, இல்லை, வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வரணும். நல்லா ஆராதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை நல்லா உள்ளே போகும். ஆராதனை குறவுனா வார்த்தை உள்ளே போகவே போகாது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே அங்கே பிளஸ்ஸிங் ஸ்டார்டிங்லேயே தேவ தூதர்கள் நிற்பாங்க. அப்படியே பிளஸ்ஸிங்கை கொடுப்பாங்க, ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. இந்த வாரத்துக்குரிய பலன், இந்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறோமோ, வாரத்தின் முதல் நாள் இது. ஆமென். அதே மாதிரி வருஷத்தின் முதல் நாள். சில பேர் ஒன்லி 3வது கேட்டகரிக்கு தான் வருது சர்ச்சுக்கு, மற்ற 2 கேட்டகரி மிஸ் பண்ணிடுறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ வாரத்தின் முதல் நாள் மட்டும் வந்தால் போதாது, பக்கத்தில் சொல்லுங்க, மாதத்தின் முதல் நாளும் வரணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏதோ வருஷத்தின் முதல் நாள் மட்டும் வந்துட்டு தலையை காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் தேவ சமூகத்தில், ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தேவனுக்கு சொந்தம். நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி ஆமேன். ஹல்லேலூயா. ஆலயத்தில் பிரசித்தம். ஆமென். 119 சங்கீதம் 130 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆலயத்தில் வந்தோடனே அவருடைய வசனம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, வெளிச்சம் தந்த வசனத்தோட பிரசித்தம், அதோட எக்ஸ்பான்ஷன். வசனம் வந்து ஒரு நாள் என்ன செய்யாது, வெறுமையா திரும்பாது, காரியமாகும்படி கர்த்தர் அதை அனுப்புறாரு. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லலாம்.
அப்போ ஆலயத்துல வரும்போதெல்லாம் அந்த வசனம் பிரசித்தமாகுது, அது ஒரு வெளிச்சத்தை தருது, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் விலகுது. அந்த வெளிச்சம் வந்தாதான் உங்க இருள் போகும். உங்க வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கிற இருள், எல்லா பாரம் என்னும் இருள், வேதனை என்னும் இருள், கஷ்டம் என்னும் இருள், இன்னும் எதுவும் நடக்கலையேன்ற இருள் எப்போ விலகணும்? வெளிச்சம் வந்தாதான். வசனம் தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. பேதைகளை உணர்வுள்ளவர்களாக. இந்த உலகத்துல பேதையாவே வாழ்ந்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், ரியலைஸ் பண்ணுவோம், எவ்வளோ ஒரு பேதையா இருந்துட்டேனா, எவ்வளோ ஒரு முட்டாளா நான் இருந்துட்டேன், இந்த விஷயத்தை நான் விட்டுட்டேனே, இந்த காரியத்தை பேசிட்டேனே, இதை பேசாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது, இதை செய்யாம இருந்திருந்தா இதை நடந்திருக்காது. ஆமேன்னு சொல்லலாம். சில பேருக்கு இதை பேசியிருந்தா இதை நடந்திருக்காது. அப்போ பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குற ஒரு வார்த்தை தேவனுடைய வசனம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், ஒவ்வொரு வசனமும் உன்னதமானது. அது வெளிச்சம் கொடுக்குது. ஆலயத்தில் ஏன் வரோம்? தேவ சமூகத்துக்கு ஏன் வரோம்? வெளிச்சம் வரணும். சில பேர் ஆலயத்துக்கு போறதே ரெண்டே விஷயத்துக்கு, கல்யாணத்துக்கு, கருமாதிக்கு. ஆமென். அப்போ போறதே இதுக்கு தான். ரெண்டே விஷயம். அதுக்காக எதுக்குங்க ஆலயம்? வாழ்க்கையில் ஒரு தடவை வரப்போகுது கல்யாணம், ரெண்டாவது செத்து போன பிறகு நமக்கே ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. எங்கே வச்சா என்ன, எங்கே புதைச்சா என்ன. வாழும் போது அவருடைய வசனம் எனக்குள்ள வெளிச்சம் தருகிற ஒரு ஆலயம் தான். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் இந்த உலகத்தில் வாழும் போது எந்த வார்த்தை எனக்கு வெளிச்சம் தருதோ, எந்த வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாக்குதோ, எந்த வார்த்தை என் பேதமையை ஒழிக்குதோ, அந்த வசனம் சொல்லப்படுகிற சபை தான். அந்த ஒரு இருதயம் நமக்கு வேணும் பிரியமானவர்களை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லைங்க, பாரம்பரியமாக நாங்கள் எங்கள் தாத்தாக்கு தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அதே சபை, அதே சேரு, அங்கேயே தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டோங்க, நானும் போய் அதே சேரில் உட்காரலைன்னா எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிடும். அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தான் சொல்லிட்டோம் தாய் சபை. பைபிளில் தாய் சபைனே கிடையாது. ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற சபை. ஆமென். அங்க வார்த்தை எனக்கு வெளிச்சமாய் வரணும், அந்த வார்த்தை எனக்குள்ள உணர்வுள்ளவளாக்கணும், அந்த வார்த்தையை நான் கேட்கறதற்காக சபைக்கு போறேன். ஆமென் சொல்லலாமா? எந்த சபை வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிறதோ அந்த சபை நல்லது. சபையில் வார்த்தை பிரசித்தமாகணும், மேக்னிஃபை ஆகணும், அது ப்ரமோஷன் வரணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆமென், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம பர்சனல் லைஃப்ல, எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், என்னால பொறுக்க கூடாமற் போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, இனி நான் எதுவும் பேச மாட்டேன், ஆண்டவர் வார்த்தை எங்கேயும் அறிவிக்க மாட்டேன், அமைதியா கப்சுப்புன்னு உட்கார்ந்துக்குவேன், ஆண்டவர் எனக்கு சொல்றது எனக்குள்ள மட்டும் இருக்கட்டும் நினைச்சா, உள்ள இருக்கிறது ஒண்ணு உடல. அது வார்த்தை என்னும் அக்கினி, அது வார்த்தை என்னும் அபிஷேகம், அது வார்த்தை என்னும் வல்லமை உள்ள சும்மா உங்களை உட்கார விடாது. ஒரு இடத்துல உட்கார்றதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல, உலகம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துறதற்காகவே தனிப்பட்ட உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்காரே தவிர சும்மா ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தை எலும்புல அடைப்பட்டு அக்கினியை போல, ஆமென் சொல்லலாமா? உங்களால சும்மா உட்கார முடியாது, அவருக்காக ஏதாகிலும் செய்யாம இருக்க முடியாது. ஆமென் சொல்லலாமா? என் வாழ்க்கையை மாத்திட்டாரு, என் தரித்திரத்தை மாத்திட்டாரு, என் வேதனையை மாத்திட்டாரு, என் கஷ்டத்தை, நஷ்டத்தை, என் கண்ணீரை, என்னுடைய எல்லா பாரத்தையும் மாத்திட்டாரு. அவருக்காக நான் ஓடாம யாருக்காக ஓடுவேன்? அவருக்காக வாழாம நான் யாருக்காக வாழுவேன்? அவருக்காக மூச்சு விடாம யாருக்காக மூச்சு விடுவேன்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வசனம் பிரஸ்தாபமாகணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சாதாரணது இல்லைங்க, அது அக்கினிமயமானது. அக்கினி எல்லாத்தையுமே சுட்டரிச்சிரும்.
எது வந்தாலும் சுட்டரிச்சிடும். அப்படிப்பட்ட பவர் அக்கினிக்கு இருக்கு. அக்கினியை போல இருக்கிற வார்த்தை அதை விட பவர்ஃபுல்லுங்க, அதை விட பவர்ஃபுல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பர்சனல் ஹைஜீன் எவ்வளோ முக்கியமோ, பர்சனல் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். டெய்லி குளிச்சுட்டு வரோம், டெய்லி பல் விளக்கிட்டு வரோம். யாராவது இன்னைக்கு பல் விளக்காமல் வந்தீங்களான்னு கேட்க முடியுமா? பக்கத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. அப்போ பர்சனல் ஹைஜீனுக்கு நம்ம அவ்வளோ தூரம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமே. தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துறதுக்கு ஆர் யூ டேக்கிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நவ்? ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் அதற்கான உத்தரவாதம் எடுத்துக்கிறீங்களா? என் பர்சனல் ஹைஜீனுக்கு நான் எடுத்துக்கிற உத்தரவாதம், நான் எடுத்துக்கிற காரியம், என் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறேனா? ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துறதுக்காக தான் God has chosen you. உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை வெளிச்சமாக ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நீ உன் வாயை திறந்து பேசுவ. ஹல்லேலூயா. நான் நிறைய நேரம் எங்கள் ஸ்கூலில் மீட்டிங் இருக்கும் போதெல்லாம், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த போதெல்லாம் நான் பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரோட வார்த்தையாக வரும். அப்படி வார்த்தையை பார்த்து சில பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது என்ன வேர்டு மேம் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், பைபிளில் இருக்கு. ஹல்லேலூயா. அவங்க அப்படியே இதெல்லாம் பைபிளில் இருக்கா? பைபிளில் இருக்கு, படித்து பாருங்கள். கர்த்தர் கிருபை. இந்த கை எத்தனையோ பைபிளில் என் சொந்த வாழ்க்கையை பார்த்து மாறினவங்களுக்கு, கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்குது கர்த்தருடைய கிருபை. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் என்னை மாற்றலைன்னா நான் இங்கே நிற்க முடியாது உங்களுக்கு முன்னாடி. ஆமேன். அந்த வார்த்தை என்னை உருவாக்குனதுனால தான் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். எந்த லெவலில் இருந்தேன், எந்த லெவலில் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? முழுக்க முழுக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேர்ட்னால என் வாழ்க்கையில் இயேசுவின் வசனத்தை நான் பிரசித்தப்படுத்தணும்னு நான் ஒப்பு கொடுத்ததுனால, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் வசனம் பிரசித்தமாகினதுனால தான். இல்லைன்னா நத்திங். இல்லைன்னா ஒரு மூலையில் உட்காந்துருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டே வாழ்கிறாங்க. அந்த கூடைக்குள்ளே கடன் பாரம். 1000 ரூபாய் கடன், 10,000 ரூபாய் கடன், லட்ச கடன், 10 லட்ச ரூபா கடன், கூடையை வச்சுக்கிட்டே சுற்றுறது. வியாதி, அந்த வியாதிங்க, இந்த நோவுங்க, அந்த கொடுமைங்க, இந்த கொடுமைங்க, தலையில் கூடையை வச்சுக்கிட்டே சுற்றுறது. பிரச்சனை, போராட்டம். அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அவங்க என் இருதயத்தை உடைச்சிட்டாங்க, இவங்க என்னோட இருதயத்தை உடைச்சிட்டாங்க, என்னால் வாழவே முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இவங்க தூக்கி போட்டாங்க, அவங்க தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் தலையில் ஒரு கூடை. ஹல்லேலூயா. இந்த புலம்பல் கூடையை தூக்கி போடுங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். நம்ம அப்பப்போ சர்ச்சில் வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கூடையை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு போகிறது. ஹல்லேலூயா. என் வீட்டுக்காரர் எப்படியா ரசிக்கப்படணுங்க, ஸ்தோத்திரம் 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 ஜெபம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போகும்போது அப்படியே தூக்கிட்டு போகிறது கூடையை, போய் 10 பேருக்கு பிரசித்த பண்ணுறது. என் வீட்டுக்காரர் ரசிக்கப்படலாம், என் குடும்பம் அப்படி இருக்குது, எனக்கு அவ்வளோ கடன், அவ்வளோ வியாதி, அவ்வளோ பிரச்சனை. இதை தான் பிரசித்தப்படுத்துறியே தவிர, கர்த்தர் ஒன்று கொடுத்த வார்த்தையை, தேவன் ஒன்று கொடுத்த வாக்கு தத்தத்தை, தேவன் மேலே வச்சிருக்க அந்த அக்கினியான வசனத்தை பிரசித்தப்படுத்துறீங்களா? ஆமேன். கம்மியாயிருச்சே. ஹல்லேலூயா. இப்போ புலம்பல் கூடையை தூக்கி போடுங்க. ஆமேன். ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். விறகு வெட்டுவாங்கள்ல, விறகு வெட்டிட்டு அந்த விறகு ஒரு கூடையில் வச்சு, பெரிய கூடை தலைக்கு மேலே வச்சுட்டு நடந்து போச்சான். அங்கே அந்த பக்கமாக போன ஒரு ஜீப்பு வண்டி முன்னாடி போய் நின்றுட்டு, பாட்டியம்மா பாவம் வேகாத வெயிலில் இப்படி விறகை தூக்கிட்டு கூடையை தூக்கிட்டு வரீங்களே, வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு. சரி, வண்டியில் ஏற்றிட்டாங்க. ஜீப்பு போயிடுச்சு. பின்னாடி ஜீப்பில் உட்காந்துருக்காங்க. இவர் முன்னாடி ஓட்டிகிட்டு போயிட்டார். ஓட்டிகிட்டு போயிட்டு சேர்றது இறக்குறாரு. இறங்கி, சரி அம்மா இறங்குங்க, வந்துருச்சு, இடம் வந்துருச்சுன்னா அந்தம்மா தலையிலேயே தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹோல் ஜேர்னி முடிஞ்சிருச்சு. இறங்க போகிறாங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு. அவர் கேட்டாராம், என்னம்மா தலையில் தூக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆமாப்பா, எனக்காக தான் நீ இடம் கொடுத்த, இந்த கூடைக்கூடவா இடம் கொடுப்ப, போனால் போகுது, எனக்கு மட்டும் இடம் கொடுத்தி அதுவே போதும், அதனால் இந்த கூடையை உனக்கு பாரம் வேணான்னு சொல்லி தூக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அம்மா. அந்த படிப்பு இல்லாமல், அறிவு இல்லாமல் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அதே போல் தான் இன்றைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.
எவ்வளோ வார்த்தையை கேட்டோம், எவ்வளோ வசனத்தை கேட்டோம், ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தும் செயல்படுத்தல. ஏன்னா கூடையை தூக்கிட்டே சுமக்கிறோம். பாரம் என்னும் கூட, என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் என்னும் கூட, பிரச்சனை என்னும் கூட கர்த்தர் சொல்றாரு இந்த காலை வேலையில் அதை தூக்கி போடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பக்கத்தில் சொல்லுங்க, தலைமையில இருக்கிற கூடையை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, தலைமையில இருக்கிற கூடையை தூக்கி போட்டுருங்க. சபை அதுக்கு தான் இருக்கு. ஆமே, தூக்கி போட்டுட்டு போகணும், பழசெல்லாம் தூக்கி போடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எல்லாத்தையும் புதிதாக்குறாரு ஆண்டவர். சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்ன தேவன் பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. சொல்லாமா விசுவாசத்தில் அப்படியே சுத்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என் கூடைய, என் தலை மேல இருக்கிற கூடைய, என்னோட பாரத்தை, என் வாழ்க்கையில இருக்கிற பாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இங்க இறக்கி வைக்கிறேன். நான் போகும்போது எடுத்துட்டு போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. பர்சனலாக தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவ பிரஸ்தாபப்படுத்துங்க. எரேமியா பிரஸ்தாபப்படுத்தினது போல. ஏசாயாவின் புஸ்தகம் 62:6. ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமைதியா இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண வர்ற நீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. ராம் முழுதும் பகல் முழுதும் கர்த்தருக்காக செயல்படணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஜாமக்காரனா ஆண்டவர் வைக்கிறாரு, உங்களை வாட்ச்மேனா வைக்கிறாரு. ராம் முழுதும் பகல் முழுதும் ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்பனா தூங்கவே கூடாதாங்க. தூங்கும் போதும் உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க, இதெல்லாம் நடக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு உறவு, ஒரு ஃபெல்லோஷிப், அவர் நம்ம கூடவே இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஆமேன். எந்த சூழ்நிலையும் உங்களை வழி நடத்த ஆவியானவர் உங்களோடு கூடவே இருக்கிறாரு. மறந்து போகாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பகல் முழுதும் ரா முழுதும் மௌனமாக இராத ஜாமக்காரனை கட்டளை எடுக்கிறேன். தேசத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. எல்லாம் உங்களை பாதிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை நீங்க கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க, பார்த்துக்குவாங்கங்க. இல்லை, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஏசாயா 52:7. ஏசாயா 52:7. ஆண்டவர் ரட்சிப்பை அறிவிக்கிற சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஆமென். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துறீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வார்த்தையை அறிவிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு சொல்றீங்களா வார்த்தைய? கூட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, பழம் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க வார்த்தையை சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? யாரோ ஒருத்தருக்கு சொன்னேங்க, அதை பத்தாது, எல்லாருக்கும் சொல்லுங்க. சும்மா அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நடத்துவார், அவங்கள சரியாக நடத்துவார். ஜென்யூனாக சொல்லணும். அதுக்கு கிருபை தருவார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவங்களுக்கு இரிட்டேஷனாக சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறதுக்கான ஆமேன் வார்த்தையை உங்களுக்கு போடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமேன். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்கள். மூன்றாவது, என் குடும்பத்தில் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்த பண்ணுறது. ஆமேன். ஏசாயாவின் புஸ்தகம் 54:13. ஏசாயா 54. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். மூன்றாவது, நீங்க பிரசித்தப்படுத்த வேண்டியது உங்க குடும்பம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்க குடும்பத்துல வசனம் பிரசித்தமாகணும். ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பரிதாபமா இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது அப்படின்னா பரிதாபமா இருக்கும். ஹல்லேலூயா. தினந்தோறும் குடும்பமாக சாப்பிட தெரியும், தினந்தோறும் குடும்பமாக பேச தெரியும், தினந்தோறும் குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்க தெரியும்,
சீரியல் பார்க்குறாங்க சில குடும்பம், சினிமா பார்க்குறாங்க, மொபைல் நோண்டிகிட்டு இருக்காங்க குடும்பமாக. ஆனால் ஜெபிக்க தெரியலையே. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்க முடியலையே. ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனால் குடும்பத்தில் வசனம் இல்லை. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். எங்க சண்டை போடுற சத்தம்ல கேக்குது? பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கேருந்து சத்தம் கேட்குதுங்க, பாட்டு சத்தம், ஜெப சத்தம். ஆமேன்னு சொல்லலாமா? குடும்பத்தில் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துங்க, குடும்பத்தில் வசனத்தை பிரசித்தப்படுத்துங்க, குடும்பத்தில் சொந்த குடும்பம் பிள்ளைகளுக்கு அறிவிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நடத்தப்படணும். உலகம் மோசமான உலகம், வஞ்சிக்கிற உலகம், ஏமாத்துற உலகம். வெளியில பார்க்க ஆஹா ஓஹோன்னு இருக்கும், உள்ள போனா அவ்வளவு மோசம். ஆமேன்னு சொல்லலாமா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஓனாய் கூட்டம் வெளியில இருக்கிறது, ஆட்டுக்குட்டி மாதிரி உங்க பிள்ளைகளை அப்படியே விட்டுறீங்க. ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நடத்தணும். பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்களா? பிள்ளைங்க நேரத்துக்கு வராங்களா? பிள்ளைங்க வீட்டில் ஜெபிக்கிறாங்களா? பிள்ளைங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணுறாங்களா? பைபிள் வாசிக்கிறாங்களா? பார்க்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? பெற்றோராகிய நீங்கள் செய்கிறத உங்கள் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பையன் வந்து கேட்டானா, அப்பா வந்து கேட்டாரான், டேய் பைபிள் வாசியாடா அப்படின்னு. அந்த காலத்தில் கேட்டால் பயப்படுவாங்க. இல்லைப்பா அதை வாசிக்கிறேன்ப்பா. தம்பி கூட சொல்வார், எங்கள் அப்பா என்ன மெசேஜ் கொடுத்தாங்க கேட்பாங்க வீட்டில். இந்த காலத்தில் டேய் பைபிள் வாசியாடா அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீ வாசியாப்பா அப்படின்னு கேட்டுரும். நீ வாசியா முதலான்னு கேட்டுரும். கேட்குமா கேட்காதா? ஸோ யூ பி த மாடல். ஆமே. ஒரு நாள் கூட என் மகளை பைபிள் வாசியான்னு கேட்டதே இல்லை. கேட்டு பாருங்க, கேட்டதே இல்லை. நான் ஒரு ஓரமாக வாசிப்பேன், அவளும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாள். என்னை பார்த்தோன்னே அவன் எடுப்பாள். இப்போ மாறி போச்சு, அவளை பார்த்தோன்னே நான் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆமேன்னு சொல்லலாமா? வேத வசனம் குடும்பத்தில் பிரசித்தமாகணும். உங்களை குறித்து குடும்பத்தினர் என்ன, போன வாரம் சாட்சி குறித்து பார்த்தோம். உங்கள் குடும்பத்தினர் என்ன சாட்சி சொல்கிறாங்க? எங்கள் அம்மா எப்போவுமே பைபிள் வாசிக்கிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லலாமா? எங்கள் அப்பா எப்பவும் வேதத்தில் ஒரு நாள் வேதம் வாசிக்காமல் இருந்ததில்லைன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க? ஹல்லேலூயா. உண்மையாக எங்கள் குடும்பம் ஊழியக்கார குடும்பம் இல்லை. ஆனாலும் எங்கள் அம்மா அதிகமாக வேதம் வாசித்தாங்க, அதிகமாக ஜெபம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அதிகமாக ஜெபம் பண்ணதில்லை, வேதம் வாசிச்சதில்லை. ஆனால் தினமும் வேதம் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் வீட்டை விட்டு அவர் போக மாட்டார், அதையும் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. அப்போது பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லலாமா? வெளியில் தெரியல, வெளில தெரியக்கூடாது, வெளில தெரிய வேண்டாம். அந்த மூடி இருக்கிற செவுத்துல நீங்க பண்ற ஜபமும், மூடி இருக்கிற வீட்டுக்குள்ள நீங்க பண்ற பேசுற காரியமும், வேத வாசிப்பும் அது வெளியில பிரசித்தமாய் பதில கொடுக்கும், பிரசித்தமான பலனை கொடுக்கும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற தாய் தகப்பனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க இது வரைக்கும் இல்லைன்னா தயவுசெய்து மாறுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க அப்பா அம்மாவை சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒழுங்கீனமாக வாழக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா யாரும் ரசிக்கப்படலைன்னா நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும், வசனத்தை பிரசித்தப்படுத்தணும் குடும்பத்தில். ஆதியாகமம் 18:19 வாசிப்போமா வேகமா? ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தனக்கு பின்வரும் சந்ததி வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, நீதியை நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று, அவருடைய வழியை காத்து நடங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமேன்னு சொல்லலாமா? பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கட்டளையிட வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறீங்களோ இல்லையோ, கர்த்தரை நீங்கள் சொல்லிட்டு அறிவிச்சிட்டு போங்க, அதுதான் பெரிய சொத்து. கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நடத்திடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உபாகமம் 4:9-10. உபாகமம் 4:9-10.
தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ஓரேப்பிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், பூமியில உசுரோடு இருக்கிற எல்லா நாளும் எனக்கு பயந்திருக்கும்படி, அவருக்கு பயந்திருக்கணும், அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்த வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளின் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா என்று கர்த்தர் கட்டளை இடுகிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இது ஒரு கட்டளையா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் குழந்தை பிறக்கலையே, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைக்கு பிறந்தா அதை நான் பிள்ளைக்கு உம்மை குறித்து அறிவிப்பேன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பிள்ளைகளுக்கும் அறிவிக்கணும், பேர பிள்ளைகளுக்கும் சொல்லி தரணும். இப்போ என்ன இப்போ சொல்லித்தரோம்? பாபா பிளாக் ஷிப் இல்லை ஜானி அதை தான் சொல்லித்தரோம். எடுத்தோடனே என்னது? ஜானி ஈட்டிங் சுகர், டெல்லிங் லைஸ், எப்படி பொய் சொல்கிறதுன்னு முதல்ல கற்றுக் கொடுத்துட்றோம். பிசாசு எப்படிலாம் அந்த பாருங்கள், சின்ன பிள்ளைங்களோட ரைம்ஸில் இருந்து, சின்ன பிள்ளைங்கள கார்ட்டூனில் இருந்து அவனோட ஆளுகை இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். எடுத்தோடனே ஜானி எஸ் பாப்பா சொல்லித்தராமல் கர்த்தருடைய வார்த்தையை, ஆமேன், ஹல்லேலூயா, வேத வசனங்களை, நல்ல ஸ்டோரிஸை சொல்லித்தாங்க. ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூடியூப் இருக்குது. நாங்கள் அடிக்கடி பார்ப்போம், 2 ட்வின்ஸோட இதை அடிக்கடி பார்ப்போம். அவங்க அம்மா அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் வாங்கி கொடுத்து, பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பாடல்கள். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எப்படி போனால் எனக்கு என்னன்னு வாழாதீங்க, ஏழி மாதிரி ஆயிடுவீங்க. ஏழி எவ்ரிதிங் இஸ் குட், ஆனால் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தலை. ஆண்டவர் அவனை புறக்கணிச்சிட்டார். அதை பாவம், சின் கன்சிடர் பண்ணுறாரு ஆண்டவர். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நடக்கிறாங்களா? சந்ததி, குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே இருக்கணும். குடும்பம் கர்த்தருக்கு முன்னாடி பிரசித்தமானும், வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லலாமா? இதுவரையும் குடும்ப ஜபம் இல்லைங்க, 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம், 3 பேர் தான் இருக்கோம், ரசிக்கப்பட்டிருக்கோம், மற்றவங்க பரவாயில்ல, ரசிக்கப்பட்டவங்க ஜெபம் பண்ணுங்க, ரசிக்கப்படாதவங்களை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. வார்த்தையை பிரசித்தம் பண்ண நீங்கள் ஆயத்தமா? சபையில் பிரசித்தம் பண்ண ஆயத்தமா? ஆமேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரசித்தம் பண்ண ஆயத்தமா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்த குடும்பத்தில் பிரசித்தம் பண்ண ஆயத்தமா? எழுமி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். தேங்க்யூ ஃபாதர். திறந்த வாசல் அடைப்படும் தெரியுமா? தேங்க்யூ. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் பெருகும்படி, தேவ ஆளுகை பெருகும்படி, தேவ மகிமை பெருகும்படி, வசனம் பரலோகத்தில் பிரசித்தமாகிறது போல நானும் வார்த்தையை பிரசித்தப்படுத்தணும். அப்படின்னா மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், வார்த்தையை நான் சொல்லணும். என் வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அறியப்படுத்தணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் இருக்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்புக்கொண்டு உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஒரு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு நமக்கு நேராய் வந்தது. ஆண்டவருடைய வசனம் பிரசித்தம் தந்து
உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சமாய், உங்களுக்குள்ள ஒளியாய், உங்களுக்குள்ள அக்கினியாய், உங்களை அமெரிக்கையாய் இருக்க ஒட்டாது, உங்களை சும்மா இருக்க ஒட்டாது ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளில் இதுவரை என் குடும்பத்தில் உங்கள் வசனத்தை பிரசித்தப்படுத்தலைனா, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நான் உங்கள் வசனத்தை என் குடும்பத்தில் பிரசித்தப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். எந்த குடும்பத்துலலாம் இன்னும் குடும்ப ஜெபம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை பிரசித்தப்படுத்த ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்தில் எங்கே போனாலும் ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை அறிவிக்கிற மகனாய், உங்கள் வார்த்தையை தெரிவிக்கிற மகளாய், ஓ ரட்சிப்பை பிரசித்த பண்ணுகிறவர்களுடைய பாதங்கள் கண்மலையின் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எப்பெல்லாம் வெளியில் போறியோ கர்த்தர் பார்க்குறாரு, என் மக என்னை குறித்து பேச போகிறாளா, என் மக என்னை குறித்து பேச போகிறானா அப்படின்னு கர்த்தர் பார்ப்பாரு. நீ ஆண்டவரை குறித்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் அவர் சமூகத்துல பிரீதியா இருக்கும். யாரெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் காண விரும்புறேன், இதுவரையும் வாழ்ந்தது எனக்கு பிரியம் இல்லை, எவ்வளோ கற்றுக்கிட்டேன், எவ்வளோ கேட்டுட்டேன், ஆனால் நான் பிரசித்தம் பண்ணுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கல, உங்கள் வார்த்தையை நான் பிரசித்தம் பண்ணுற எந்த வகையினாலும் நான் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவர். எல்லா வகையிலையும் நான் உங்கள் வார்த்தையை பிரசித்தப்படுத்துகிறவளாய் நான் வாழணும் ஆண்டவரே. ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மாத்திரம் போகிற ஒரு சாதாரண விசுவாசியாய் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துகிறவளாய் வாழணும்னு சொல்லி உங்களையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியுமா?